HDFC பேங்க்ல நடந்த ஒரே ஒரு ரெசிக்னேஷனால இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை இழந்திருக்காங்க. அப்படி HDFC பேங்க்ல ரிசைன் பண்ணது யாரு? அவர் என்ன காரணம் குறிப்பிட்டிருக்காரு? அங்க என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இது பங்குச்சந்தையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். HDFC பேங்க் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க். இன்ஃபேக்ட் நீங்க இந்தியாவோட முன்னணி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல HDFC பேங்க் தான் முதல் இடத்துல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, HDFC பேங்கோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனா இருக்கிற அதானு சக்கரவர்த்தி ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் ரிசைன் பண்ணதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை அது இல்லை, அதுக்கு அவர் என்ன காரணம் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. ஸோ அவரோட ரெசிக்னேஷனுக்கு அவர் என்ன காரணம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கடந்த 2 வருஷமா பேங்க்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் என்னோட பர்சனல் வேல்யூஸுக்கும் எத்திக்ஸுக்கும் அகெயின்ஸ்டா இருக்கு, அதனால என்னால் இனிமே இந்த பொசிஷன்ல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா பேங்க்ல ஏதாவது முறைகேடுகள் நடக்குது, ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எந்த விதத்திலையும் பாயிண்ட் அவுட் பண்ணல. ஆனா பேங்க்ல நடக்கிற சில கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள் என்னோட தனிப்பட்ட எத்திக்ஸுக்கு அது ஃபேவரபிளா இல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா என்னால செயல்படவும் முடியாது, அதனால நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு குறிப்பிட்டாரு. சோ ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் லெவல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடிய லெவல்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் பேங்க்ல ஏதோ ஃபிஷியா நடக்குது அப்படிங்கிறதுனால நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ அந்த விஷயம் கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதி அதானு சக்கரவர்த்தி அவரோட ரெசிக்னேஷனை ஃபைல் பண்றாரு. மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அவரோட ரெசிக்னேஷன் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெசிக்னேஷன் நடக்குது அப்படிங்கிறது அஃபிஷியலா HDFC பேங்க் தரப்புல இருந்து வெளியிடுறாங்க. அதை வெளியிட்ட உடனே முதலீட்டாளர்கள் மத்தியிலலாம் இருந்த மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது HDFC பேங்கோட பங்குகள்ல என்ன மாதிரி எதிரொலிக்கும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. இந்த சூழ்நிலையில இதுக்கு முன்னாடி HDFC சிஇஓவா இருந்த KK மிஸ்ட்ரி அப்படிங்கிறவர் மறுபடியும் இப்போ இடைக்கால சேர்மனா ஒரு பொறுப்பு ஏற்றிருக்காரு. இந்த பொறுப்பு 3 மாசங்களுக்கு மட்டும்தான் வேலிடா இருக்கும். இதை RBIயும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ரிசைன் பண்றாரு. உடனே அவங்களை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு பர்சனை HDFC பேங்க்ல இருந்து கொண்டு வராங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, KK மிஸ்ட்ரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சேர்மன் எதனால அவங்களோட பர்சனல் எத்திக்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, எதனால ரிசைன் பண்றாங்க அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணி எதுவும் சொல்லல. ஸோ எங்களோட டீம் தொடர்ந்து கவர்னன்ஸை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாங்க சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ பேங்க்ல என்ன பிரச்சனை நடக்குது, அதுக்கு அவங்க உடனடியாக என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா பங்குச்சந்தையில், ஏன்னா பொதுவாகவே பங்குச்சந்தையில் லிஸ்டான கம்பெனியில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய டீல் சைன் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அது கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் நோட்டபிளான விஷயமா மாறும். அதுவும் HDFC பேங்க் மாதிரி ரொம்ப பிரபலமான ஒரு பேங்க்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது அப்படிங்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸோட கவனத்தை ஈர்த்திருக்கும். அந்த வகையில் HDFC பேங்க் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அதாவது மார்ச் 18ஆம் தேதி அவரோட ரெசிக்னேஷன் பற்றின தகவல்கள்லாம் அஃபிஷியலாக வெளியே வந்திருக்கு. மார்ச் 19ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது HDFC பேங்க் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் க்ளோஸை விட 8.6% அளவுக்கு ஒரு டவுன்ஃபாலோட HDFC பேங்க் ஓப்பன் ஆயிருக்கு. நம்பர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 770 rupees அப்படிங்கிற மாதிரி HDFC பேங்க் ஓப்பன் ஆயிருக்கு. இது HDFC பேங்க்ல நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா HDFC பேங்க் 52 வீக்ஸ் லோவையும் ஹிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால தான் இவ்வளவு பெரிய கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில மாதங்களாவே HDFC பேங்க் கொஞ்சம் வொலட்டைலா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ் HDFC பேங்கோட ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம US மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற HDFC பேங்கோட ADRஸ்லாம் ஒரே நைட்ல 7% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா HDFC பேங்க்ல ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்கு, என்னோட பர்சனல் எத்திக்ஸுக்கு அது அலைன் ஆகல அப்படின்னு ஒரு சேர்மன் பொசிஷன்ல இருக்கிற நபர் சொல்லிட்டு ரிசைன் பண்றாரு. அதோட இம்பாக்ட் பங்குச்சந்தையில கடுமையான அளவில் இருக்கிறது தான் பார்க்க முடியுது. ஏன்னா HDFC பேங்க்ல நடக்கிற ஒரு விஷயம், ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது அவங்க ஸ்டாக் பிரைஸோட மட்டும் நிக்க போறது இல்ல, இது நிஃப்டிலையும் குறிப்பா பேங்க் நிஃப்டிலையும் ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்கா அமையுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ ஓவராலா HDFC பேங்க்ல நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க ஒரு HDFC பேங்கோட ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.